அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திக்ர் அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட மனிதனை விரும்புகின்றான், நேசிக்கிறான் என்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறுக்காக வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றானோ அந்த அடியானைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதிகமாக நேசிக்கின்றான். பாவ மன்னிப்பு தேடுவதற்கு உண்டான பல நேரங்களை அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது என்று சொன்னால் அது அவன் அல்லாஹுக்காக சஜிதா செய்யக்கூடிய அந்த நிலைதான். எனவேதான் நீங்கள் சஜிதாவிலே இருக்கின்ற பொழுது ஃபாக்ஸிரு துஆ, உங்களுடைய துஆக்களை நீங்கள் அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த சஜிதாவிலே அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அதற்காக மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். அப்போ சஜிதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டு செய்த அந்த ஒரு துஆவைத்தான், அந்த ஒரு பிரார்த்தனையை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வதற்கு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே இருக்கின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையை ஓதுவார்கள் என்ற செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஸஹீஹ் முஸ்லிம் என்ற அந்த கிரந்தத்திலே இது இடம்பெற்றிருக்கிறது. பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையை செய்வார்களாம். ரொம்ப இலகுவான ஒரு பிரார்த்தனை தான், விரைவாகவே அதை நாம் மனனம் செய்து கொள்ளலாம். பாருங்கள், அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு. எப்படிங்க? அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு. மீண்டும் பாருங்கள், அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு. என்ன பொருள் தெரியுமா இதுக்கு? யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக, என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று சொல்லிவிட்டு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு, அப்படி தனித்தனியாக பிரித்து ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னித்து விடியா அல்லாஹ் என்று கேட்டுவிட்டு அதையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிரித்து சொல்கிறார்கள் சொன்னால், திக்கஹு, அதாவது என்னுடைய பாவங்களில் சிறிய பாவங்கள், அதே போன்று வ ஜில்லஹு, நான் செய்த அந்த பெரிய பாவங்கள், வ அவ்வலஹு, நான் ஆரம்பத்தில் செய்த பாவங்கள், வ ஆஹிரஹு, நான் இறுதியாக செய்த அந்த பாவங்கள், வ அலானியத்தஹு, நான் ரகசியமாக, அதாவது நான் பகிரங்கமாக, வலானியத்துகும்னா நான் பகிரங்கமாக செய்த அந்த பாவத்தையும் நீ மன்னித்து விடு. அதே போன்று வசிர்ரஹு, ரகசியமாக நான் செய்த அந்த பாவத்தையும் நீ மன்னித்து விடு என்ற ஒரு அற்புதமான ஒரு துவாவைத்தான் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்பொழுது செய்வார்கள் சொன்னால், சஜிதாவிலே இருக்கின்ற பொழுது. நாம் சஜிதால பொதுவாக சுப்ஹான ரப்பில் அலா என்று சொல்லுவோம், அல்லது சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ் என்கின்ற அந்த பிரார்த்தனைகள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு துவா. நம்முடைய எல்லா பாவங்களையும், நான் ரகசியமாக செஞ்சது, ஆரம்பத்தில் செஞ்சது, கடைசியாக செஞ்சது, பகிரங்கமாக செஞ்சது, பெருசு சின்னது என்று எல்லா விதமான பாவங்களையும் சொல்லி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அதற்காக ஒரு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா இது சஜிதாவிலே இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். மீண்டும் அதை பாருங்கள், அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு, அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு. அடுத்து என்ன? திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. மீண்டும் பாருங்கள், அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு, அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு, திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு.
என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை நாமும் சஜிதாவில் இருக்கின்ற பொழுது கேட்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.